இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது டிட்டர்மினன்ட்ஸ் பத்தி பார்ப்போம் இன்னைக்கு ஃபுல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த டிட்டர்மினன்ட்ஸ் வந்து ஒரு நம்பர் அசோசியேட்டட் வித் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இந்த டிட்டர்மினன்ட்ஸ்ங்கிறது உண்டு. Yes, please go ahead. Yes. இந்த ஒரு நம்பர் வந்து இந்த மொத்த மேட்ரிக்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு நம்பர். அதாவது இது என்ன சொல்லுவோம்னா, டிட்டர்மினன்ட் இஸ் a number that represents the entire matrix and is a function of all the elements of the matrix அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா பாதி? தெரியல சார். சரி. இன்னைக்கு நோட் ரெடி பண்ண முடியல. சரி, go ahead. ஸோ நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் 1/1 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம டிட்டர்மினன்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் ஒரு 10 எடுத்துக்கலாம். இது ஒரு 1/1 மேட்ரிக்ஸ். A = 10 எடுத்துக்கிட்டோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னா நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு போடுவோம். இல்லைன்னா இந்த பைப்லைன் சிம்பிளுக்குள்ள இந்த மேட்ரிக்ஸ் பேரை என்க்ளோஸ் பண்ணுவோம். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு நம்ம வாசிக்கணும். அது 1/1 மேட்ரிக்ஸ்க்கு இந்த அதுல இருக்க ஒரே எலிமெண்ட் தான் அதோட டிட்டர்மினன்ட். இந்த கேஸ்ல நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணல? இல்ல சார். ஓகே, இன்னும் ஷேர் பண்ணி காமிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி காமிச்சீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நான் எழுதிட்டு இருக்கேன் சார் நோட்ல. ஆனா தெரியலையே, எங்களுக்கு தெரியல. நீங்க எழுத தெரியலையே. உங்களுக்கு தெரியுதா? ஆதி எழுத தெரியுதா? எனக்கு தெரியுது சார். நீங்க பின் பண்ணுங்க சார். மல்கோ சார் பின் பண்ணுங்க. ஓகே, அந்த வீடியோல ரைட் கிளிக் பண்ணி பின் பண்ணுங்க சார், உங்களுக்கு வந்துரும். I got it. Okay, thank you. Right, please. Right sir. தெரியுதா சார்? மல்கோ சார் தெரியுது. Please go ahead. Yeah. டிட்டர்மினன்ட் det ஆஃப் ஏன்னு போடுவோம். இல்ல இந்த பைப்லைன் சிம்பிளுக்குள்ள ஏ இந்த மேட்ரிக்ஸ் பேரை போடுவோம். 1/1 மேட்ரிக்ஸ்க்கு அதுல இருக்க இந்த ஒரே எலிமெண்ட் தான் டிட்டர்மினன்ட். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ = 10. அடுத்தது நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம். பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம். அதை B = 1 2 3 4 எடுத்துக்கோம். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். 2 ரோ 2 காலம் இருக்கு. இதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் B ஆர் B இது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் இருக்கு 1 போட்டுக்கிறோம், இன்டூ இந்த எலிமெண்ட் போடுறோம் இன்டூ 4. அடுத்தது மைனஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதனால மைனஸ் 3 இருக்கு 3 இன்டூ 2 இருக்குது 2 போட்டுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 - 6 கிடைக்கும் ஈக்குவல் டு -2. டிட்டர்மினன்ட் ஆஃப் B = -2 போடுவோம். இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? டிட்டர்மினன்ட்னா என்ன சார் ஆக்சுவலா? இது நம்ம டிட்டர்மினன்ட்னா ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. இந்த மொத்த மேட்ரிக்ஸையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிட்டர்மினன்ட்டோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ட்ரையாங்கிள் பிளேன்ல இருக்க ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிப்போம் இது டிட்டர்மினன்ட் வச்சு. ஒரு
ஸ்பேஸ்ல இருக்க ஒரு பாலிஹீட்ரனோட இது கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மினன்ட் வச்சு. அது மாதிரி பார்க்கும்போது நமக்கு தெரியும். பின்னாடி பார்ப்போமா சார்? ஓகே. ஆமா சார், ஆமா சார். இப்போ நம்ம நேரத்து எலிமெண்டரி ஆபரேஷன் வச்சு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதை இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். அது கொஞ்சம் சிம்பிளர் வே. ஓகே ஓகே சரி, பின்னாடி பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ நம்ம இந்த 1/1 மேட்ரிக்ஸும் 2/2 மேட்ரிக்ஸும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் போகணும். நம்ம 3/3 மேட்ரிக்ஸ் ஒரு 3 எடுத்துக்கலாம். 1 1 1 2 3 5 1 1 -1 இப்படி எடுத்துப்போம். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ரோவோ ஒரு காலமோ எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரோ 1 எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை அப்படியே எழுதுறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஈக்குவல்ஸ் 1 இன்டூ, அடுத்து நம்ம இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிக்கணும். இப்போ இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கா, நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட் வச்சு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இங்கே எழுதணும். அதாவது 3 இன்டூ -1 -5 இன்டூ 1. அடுத்தது இங்க நம்ம ரோ நம்பர் இருக்குல்ல, ஐஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல, அதையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்றோம். எப்படின்னா -1 to the power I plus j அப்படின்னு போடுவோம். அடுத்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கனால நம்ம செகண்ட் எலிமெண்ட் போடுறோம். செகண்ட் எலிமெண்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஐயும் ஜேயும் 1. ஸோ ஐயும் ஜேயும் நான் 1ஆல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் எழுதுறேன் பிளஸ் 1 இன்டூ, இப்போ இந்த ரோவையும் செகண்ட் காலத்தையும் மறைச்சிட்டு மீதி எல்லாத்தையும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 2 இன்டூ -1 2 இன்டூ -1 மைனஸ் 5 இன்டூ 1. அடுத்தது -1 to the power I plus j. இங்க I வந்து 1, I வந்து 1, j வந்து 2 ஆயிரும். I வந்து 1, j வந்து 2. அதனால -1 to the power 1 plus 2 போடுவோம். அடுத்து நம்ம இப்போ மூணாவது எலிமெண்ட் எடுப்போம். இதுவும் 1 தான். 1 இன்டூ, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் மூணாவது காலத்தையும் மறைச்சிட்டு மீதி உள்ளதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். 2 இன்டூ 1 minus 3 into 1. அடுத்து இந்த -1 to the power I plus j போடணும். plus into -1 to the power, இங்க I 1, j வந்து 3, 1 plus 3 வந்து 4. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். -3 -5 வந்து -8. இங்க 1 plus 1ங்கிறது 2 ஆயிரும். -1 ஸ்கொயர் வந்து 1. ஸோ நம்ம இதை அப்படியே எழுதுறோம். -8ன்னு எழுதுறோம். -8 பிளஸ் இங்கேயும் நம்ம பார்ப்போம். 2 இன்டூ -1 வந்து -2 -5 இன்டூ 1 -5 வந்து -2 -5 வந்து -7. அடுத்து நம்ம இங்கே வரோம். -1 to the power 3. -1 to the power 3ன்னா -1 into -1 into -1, அது -1 ஆயிரும். ஸோ மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கலாம் -7ல, அது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது இது பிளஸ் ஆயிரும். +7. அடுத்து நம்ம இந்த மூணாவது டேர்ம் சிம்பிளிஃபை பண்றோம். 2 into 1 வந்து 2, 2 minus 3 வந்து -1. அடுத்தது இந்த -1 to the power 4 இருக்கு, அது வந்து 1. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கடைசியா கிடைக்கிற வேல்யூ -1. ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு டிட்டர்மினன்ட் வந்து
-2 கிடைக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் சி வந்து -2 கிடைக்கும். இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? சார் இந்த -1 அந்த -1 ஸ்கொயர் போட்டிங்களா சார், அது மட்டும் தான் புரியல சார். அது இதுவா? ஆமா. சோ இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஜெனரல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஒரு ரோவையோ ஒரு காலமையோ எடுத்துப்போம். அதுல நம்ம அந்த எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 8th ரோ எடுத்துக்கிட்டோம்னா டிட்டர்மினன்ட் எப்படி எழுதுவோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம ஐ வந்து கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்தோம்னா ஐ கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ ஜே வந்து ஈக்குவல் டு 1 to n அப்படி போட்டுட்டு ஏ ஐஜே இன்டூ இந்த டிட்டர்மினன்ட் பார்த்தோம்ல, டிட்டர்மினன்ட் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் பார்த்தோம்ல, இந்த ரோவை மறைச்சிட்டு இந்த காலத்தையும் மறைச்சிட்டு மீதி டிட்டர்மினன்ட் எடுத்தோம்ல, ஓகே அது போடுவோம். அது போட்டுட்டு இன்டூ -1 to the power i plus j போடுவோம். இதுதான் ஜெனரல் ஃபார்ம். இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபார்முலாவா சார்? ஆமா, ஃபார்முலா. -1 ஆமா, நம்ம எந்த ரோ வேணாலும் எடுத்துக்கலாமா இல்ல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எந்த தான் ரோ applicable? எந்த ரோனாலும் எடுத்துக்கலாம், எந்த காலம்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே ஓகே சார். இது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கலாம். 3/3 மேட்ரிக்ஸ்க்கு 3 ஆட்ரிபியூட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மைனர். ஸோ அந்த மைனர் என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் நம்ம போட்டுக்கோம். A11 A21 A31 A12 A22 A33 A13 A23 A33 இப்படி போட்டுக்கோம். ஸோ மைனர் ஒரு எலமெண்டோட மைனர் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம A11க்கு மைனர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த ரோவையும் காலமையும் மறைச்சிட்டு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்ல, அதே தான் இங்க பண்ணணும். ஸோ மைனர் ஆஃப் A11 அதே கேபிட்டல் M போட்டு இந்த எலிமெண்ட் இதை போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 11க்கு இருக்கிறதுனால கேபிட்டல் M 11 போட்டு அது என்னன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு மீதிக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அதாவது இந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா A22 into A33 minus A32 into A23 இது கிடைக்கும். இந்த மைனர் ஆஃப் எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு இந்த 3/3 மேட்ரிக்ஸ்ல ஒரு மைனர்னு சொல்லுவோம். இந்த வேல்யூவை மைனர்ல யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம அடுத்தது கோஃபேக்டர் போவோம். கோஃபேக்டர் என்னன்னா இந்த -1 இருக்குல்ல, இந்த M இருக்கு, மைனர் ஆஃப் ij போட்டுட்டு இன்டூ -1 to the power i plus j இதுதான் மைனர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த A12 எடுத்துக்கோம். A12 அதோட மைனர் வந்து நம்ம கேபிட்டல் ஏல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். A12 அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் -1 to the power i plus a பார்ப்போம். -1 to the power i வந்து இங்க 1,
பிளஸ் ஜே வந்து 2. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த செகண்ட் காலத்தையும் மறைச்சிட்டு மீதி டிட்டர்மினன்ட் இருக்கணும். அப்படி என்ன கிடைக்கும்னா இன்டூ A21 மைனஸ் A21 இன்டூ A33 மைனஸ் A31 இன்டூ A23 கிடைக்கும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஒரு எலிமெண்ட். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? அந்த A12 -1 பவர் ஆஃப் என்ன போட்டிருக்கீங்க? I plus j. அதாவது இந்த ரோ நம்பரும் இந்த காலம் நம்பரையும் ஆட் பண்ணி போடணும். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா இந்த -1 to the power இந்த டிட்டர்மினன்ட் மற்ற இதோட டிட்டர்மினன்ட் பார்த்தோம்னா அது நம்ம இங்க எழுதியிருக்கோம். இந்த எலிமெண்ட்டையும் இந்த கோஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ரோ. ஸோ நான் இந்த ஃபார்முலாவை நம்ம என்னன்னு எழுதலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு சம்மேஷன் j equal to 1 to j equal to n aij into capital Aij. அதாவது இந்த எலிமெண்ட் இந்த டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிக்க இந்த எலிமெண்ட்டையும் இதோட அட்ஜாயிண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த ரோக்கு அப்படி கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். இது யாருக்கும் டவுட் இருக்கா? இது எழுதுறது கொஞ்சம் பெருசா எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே சார், இன்னொரு முறை சொல்லுங்க சார். இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஸோ நம்ம இங்க பார்த்தோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஆமா, டிட்டர்மினன்ட் ஆஃப் A இங்க பார்த்தோம்னா என்ன போட்டிருக்கேன்னா j ஈக்குவல் டு 1 to n போட்டிருக்கேன். அதாவது நம்ம ரோ எடுத்தோம்னா j ஈக்குவல் டு 1 to n போடுவோம் சம்மேஷன்ல. நான் இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்திருக்கேன். அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 போட்டிருக்கேன். 1 வந்து aij. இந்த கேஸ்ல A11 எடுத்திருக்கேன். A11 வந்து 1 இன்டூ இந்த அட்ஜாயிண்ட் நம்பரை நம்ம போட போறோம் இன்டூ கேபிட்டல் A11. அதாவது நமக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கும். -1 to the power I plus j into the determinant of the rest of the rows and columns into -1 to the power 1 plus 1 into the determinant. இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுட்டு மீதிக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து போடுவோம். -3 -5 -3 -5 அடுத்தது பிளஸ் A12 into the capital A cofactor 1 2. இது எப்படி எழுதுறோம்னா இங்க A12 வந்து 1 into -1 to the power I plus j. இங்க I1 J2 அது அப்படியே எழுதுறேன். இந்த அட்ஜாயிண்ட் இந்த கோஃபேக்டர் வந்து -1 into I plus j, அதாவது 1 plus 2 into மற்ற இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் விட்டுட்டு மற்றதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். -2 -5 plus A13 இப்போ A13 என்னதுன்னா பிளஸ் A13ல நமக்கு 1 தான் இருக்கு. 1 எழுதிட்டு 1 into நம்ம ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த தேர்ட் காலத்தையும் மறைச்சிட்டு மீதிக்கு டிட்டர்மினன்ட் எடுப்போம். 2 into 1 -3 into 1. அதுக்கு முன்னாடி நம்ம -1 to the power I plus j
இங்க i வந்து 1, j வந்து 3. So -1 to the power 3 plus 1 into the determinant வந்து 2 into 1 minus 3 into 1. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும் -2. இப்போ புரியுதா சார்? ஓகே சார். ஓகே சார். சார் ஒரு டவுட்டு. ஆ. ஸோ இங்க நீங்க ஃபார்முலா ஜெனரலைஸ் பண்ணிருக்கீங்க, அதுல ஜேவோட ரேஞ்ச் மென்ஷன் பண்ணிருக்கோம் 1 to n. அதே மாதிரி ஐக்கு ஏதாவது இருக்கா? சார் i வந்து நம்ம கான்ஸ்டன்ட் i எடுத்துக்கோம். i ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோல ஏதாட்டு ஒன்று எடுத்துருக்கோம். ஏதாட்டு ஒரு ரோக்கு இப்படி பண்ணலாம். சப்போஸ் நீங்க காலம் ஏதாட்டு ஒரு காலம் சூஸ் பண்ணீங்கன்னா, இந்த 3 எலிமெண்ட்டையும் சூஸ் பண்ணீங்கன்னா அதை இப்படி எழுதணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal to summation i equal to 1 to m a ij into capital A ij. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரோ ஏதாட்டும் ஒரு ரோயோ ஒரு காலத்தையோ எடுத்துக்கிட்டு எலிமெண்ட் மல்டிப்ளை பை த கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் போட்டுட்டு அதை சம்மேஷன் பண்ணுவோம். அதுதான் பிரின்சிபல். ஓகே. நம்ம எந்த ரோவானாலும் எடுத்துக்கலாம், இந்த காலம்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு கிடைக்க போற வேல்யூ வந்து சேம். புரியுதா சார்? ஓகே சார். நம்ம இப்போ டிட்டர்மினன்ட்ஸோட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் பார்ப்போம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் பார்ப்போம். இப்போ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னா நம்ம ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதோட டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா ஏயோட டிட்டர்மினன்ட்க்கு ஈக்குவல். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு ரோ ஆர் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது இன்னொரு ரோவோ காலம் ரோ ஆர் காலம் பிளஸ் ஆர் மைனஸ் ரோ ஆர் காலம் பண்ணும்போது இந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆகுதுன்னா அன்அஃபெக்டட். அதாவது நம்ம இதை கேபிட்டல் ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மேட்ரிக்ஸை ஒரு ஏ பார்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அது ரெண்டு டிட்டர்மினன்ட்டும் ஈக்குவல். நம்ம ரோ காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் மாறாது. இப்போ ரோ காலம் இன்டர்சேஞ்ச், ரோ ஆர் காலம், அதாவது A determinant equal to A transpose. ஆமா, அது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே சார். டிரான்ஸ்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A transpose. ஓகே. ஸோ ரோ ஆர் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ரோ இல்லைன்னா காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் மைனஸ் ஆகிடுது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார். புரியுதா? நம்ம ரோவையோ காலத்தையோ இன்னொரு காலமா இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது
ci dash அப்படி மாற்றும் போது டிட்டர்மினன்ட் மைனஸ் ஆகுது. ஸோ நம்ம இதை வச்சு இன்னொரு இது கண்டுபிடிக்கலாம். இதோட இன்னொரு சப் ரூல்னு சொல்லலாம். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல 2 ரோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, எந்த ஒரு ஆர்டர் மேட்ரிக்ஸ்ல 2 ரோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 1 2 3 4 5 6 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்காம சொல்லிடலாம் இதோட டிட்டர்மினன்ட், இது ஒரு பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். யோசிக்கவே வேண்டாம். 2 ரோ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா யோசிக்கவே வேண்டாம். அதே மாதிரி 2 ரோ ப்ரொபோர்ஷனலா இருந்தாலும் இதே இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஏ டிரான்ஸ்ஃபார்ம் இது பி ஈக்குவல் டு 1 2 3 இங்கே 2 4 6 4 5 6 இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இதோட டிட்டர்மினன்ட்டும் 0. ஏன்னா இங்க ரோ 2 பாத்தீங்கன்னா ரோ 2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ரோ 1 இப்படி ப்ரொபோர்ஷனலா இருந்தாலும் டிட்டர்மினன்ட் வந்து 0. அதே மாதிரி ஒரே மாதிரி இருந்தாலும் டிட்டர்மினன்ட் 0. இது எப்படி கிடைக்குதுன்னா நம்ம இங்க பார்த்துருக்கோம் determinant of a equal to determinant of minus determinant of a bar. ஸோ இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரோ 1 to ரோ 1 ரோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் தான் அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 1 2 3 1 2 3 4 5 6. ஸோ இந்த ரூல் படி பார்த்தோம்னா இதை நம்ம பி பார் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு இந்த பி பார் வந்து இதோட டிட்டர்மினன்ட் வந்து மைனஸ் பி டிட்டர்மினன்ட் ஆஃப் பி பார் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. இப்படி பார்க்கும்போது ரெண்டும் ஒரே வேல்யூ தான். ஸோ அதாவது என்ன சொல்லுதுன்னா 2 times determinant of b equal to 0. இந்த bயும் இந்த b பாரும் ஒன்னா இருக்கிறதுனால இதோட டிட்டர்மினன்ட்டும் ஒன்று தான். ஸோ b equal to b bar implies determinant of b equal determinant of b bar. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 2 times b determinant of b equal to 0ன்னு வரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் பியும் 0 வரும். ஸோ இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இந்த ப்ராப்பர்ட்டி சொன்னீங்கல்ல, இதெல்லாம் ஒரு கண்டிஷன் இருக்கிறப்போ இதோட சாட்டிஸ்ஃபை ஆகுமா, இல்ல எப்பயுமே a டிரான்ஸ்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் a தானா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கும் ஒண்ணுதான், சேம் தான். ஏன்னா கீழே நம்ம இந்த ரெண்டு R1 R2 ஈக்குவலா இருக்கும் போது இந்த இது பார்த்தோம்ல, இந்த கண்டிஷன் பார்த்தோம். அதே மாதிரி மத்த ப்ராப்பர்ட்டிஸ்க்குமா இல்லையா அப்படின்னு? இல்ல, இது நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்கோம். இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி. இதுல ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நம்ம ரோவையும் காலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் அப்படியே நெகட்டிவ் ஆகும். அதான் நம்ம மெயின் ப்ராப்பர்ட்டி. இதுல நம்ம 2 ரோ R1 ஈக்குவல் டு R2 நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம அப்ளை பண்றோம். இதுதான் ரூல்ல நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. ரோ 1 ரோ ஏதாச்சும் ஒரு ரோ ஏதாச்சும் ஒரு காலம் இன்னொரு ரோக்கோ இன்னொரு காலத்துக்கோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் 0. இது நம்ம என்ன சொல்லலாம்னா, இது இந்த இதுக்கு சப்செட்னு சொல்லலாம். இதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டி. நம்ம அதுல இருந்து ஒரு சின்ன நமக்கு தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரைவ் பண்ணிருக்கோம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா,
elemental addition. ஸோ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம், மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்குவோம். இதை நம்ம x1 plus k1 plus x2 plus k2, third element வந்து x3 plus k3, இது வந்து y1 y2 y3 z1 z2 z3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேட்ரிக்ஸ் இந்த டிட்டர்மினன்ட்டை நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினன்ட் வந்து பெரிய பைப்லைன் சிம்பிள்ல நம்ம என்க்ளோஸ் பண்ணுவோம். இந்த மேட்ரிக்ஸ் இந்த பிராக்கெட் பதிலா நம்ம இந்த பைப்லைன் சிம்பிள்ல என்க்ளோஸ் பண்றோம். x1 plus k1 x2 plus k2 x3 plus k3 y1 y2 y3 z1 z2 z3 இப்படி எழுதுறோம். இதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா டிட்டர்மினன்ட் x1 y1 z1 இல்ல x1 x2 x3 y1 y2 y3 z1 z2 z3 plus determinant of k1 k2 k3 y1 y2 y3 z1 z2 z3 இப்படி நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, டிட்டர்மினன்ட்டோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இந்த x1 plus k1 போட்டிருக்கீங்களா? சோ kங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இல்ல, ஆனா k1 k2 k3 ன்ட்டு இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு போட்டுருக்கோம். சோ அதுவும் ஒரு நம்பர் தான். அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு 5 அப்படின்னா அது 3 plus 2 அப்படின்னு எடுத்துட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அப்படியா? 3 plus 2 ன்னு எடுக்கலாம், இல்ல நீங்க 1 plus 4 ன்னு எடுக்கலாம். அதான் எந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷன் நம்பரை வச்சு இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஆமா. ஓகே. சோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம இந்த என்ன பண்ணலாம்னா நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ டி மேட்ரிக்ஸ், இது ஒரு 5 6 7 1 1 1 1 2 3 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இத 4 plus 1 4 plus 2 4 plus 3 எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னா b equal to 4 plus 1 4 plus 2 4 plus 3 1 1 1 1 2 3 இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது determinant of b equal to 4 4 4 1 1 1 1 2 3 plus 1 2 3 1 1 1 1 2 3. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஒண்ணா இருந்தா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா சார்? இது ஆமா, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இங்க ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ ப்ரொபோர்ஷனல்னா நம்ம அதுக்கும் ஒரு இது இருக்குல்ல, இஃப் Ri equal to Rj times Rj அப்பவும் டிட்டர்மினன்ட் வந்து 0. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா இங்க R1 இருக்கு,
R2 இருக்குது. இங்க R2 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் இந்த R1 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் R2. அதனால இது நம்ம மொத்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. இந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து 0. இங்க பாத்தீங்கன்னா R-1 போடுறேன், R-3, R-1 ஈக்குவல் டு R-3. அதனால இந்த டிட்டர்மினன்ட்டும் 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் B வந்து 0. இந்த லாஜிக் வச்சு நம்ம கால்குலேஷன் டைமை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். நீங்க இந்த மொத்த டிட்டர்மினன்ட்டையும் நம்ம இந்த பார்த்தோம்னா இந்த மெத்தட் வச்சு சால்வ் பண்றதுக்கு பதிலாக இந்த ரோவையும் காலத்தையும் நம்ம பிரிச்சு பார்த்ததுனால, இந்த ரோவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணதுனால டிட்டர்மினன்ட் 0ன்னு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிச்சு. இது இதோட அப்ளிகேஷன். யாருக்கும் டவுட் இருக்கா? அந்த 4+1 4+2 பிரிச்சீங்கல்ல, சோ அப்பனா எக்ஸ் வந்து 3 காலத்துலயுமே சேமா தான் இருக்கணும். அப்படி அதான் கண்டிஷன். ஆமா, அப்படி இல்ல. x1 x2 x3 டிஃபரெண்டா இருக்கலாம். நமக்கு இங்க டிட்டர்மினன்ட் 0 வரணும்னு காமிக்கிறதுக்காக நான் 4+1 4+2 4+3 போட்டிருக்கேன். நான் நீங்க இதை 5+1 போடலாம், 6+1, நான் 2+4 ஒன்று தானே. ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு பிரிச்சு போட்டுக்கலாம். ஆமா, நம்ம இங்க கால்குலேஷன் சிம்பிள் பண்றதுக்காக நம்ம இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். சரி சரி. இது நம்ம லாஜிக் பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ரொசீட் பண்ணலாமா? எழுதுறது கொஞ்சம் பெருசா எழுதுறீங்களா? ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம முன்னாடி படித்தோம், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் ஒரு AIJக்கு நம்ம 3 ஆட்ரிபியூட்ஸ் படித்தோம். மைனர் AIJ, அடுத்தது கோஃபேக்டர் படித்தோம் AIJ. இது ரெண்டும் படித்தோம். இப்போ இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு A ஈக்குவல் டு A11 A22 A12 A21 A31 A12 A22 A32 A31 13 A23 A33 இப்படி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா, இந்த கோஃபேக்டர் இருக்குல்ல, இந்த எலிமெண்டோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் நம்ம இந்த என்னன்னு எடுத்துக்கலாம்னா, இந்த கோஃபேக்டர்னால கேபிட்டல் C ல போட்டுக்கலாம். கோஃபேக்டர் ஈக்குவல் டு இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கலாங்க. கேபிட்டல் A11 கேபிட்டல் A12 கேபிட்டல் A13 கேபிட்டல் A21 சாரி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன் 2131. ஸோ இது வந்து 12 கேபிட்டல் A22 கேபிட்டல் A32. இங்க வந்து A13 கேபிட்டல் A23 கேபிட்டல் A33. இது வந்து நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ். இந்த A11 இந்த கேபிட்டல் A11 வந்து இந்த எலிமெண்ட் கோஃபேக்டர் ஆஃப் A11. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கோஃபேக்டர் வந்து இந்த கேபிட்டல் A11. ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை. இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் அதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, சி டிரான்ஸ்போஸ். இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா,
adjoint of A, இந்த A into adjoint of A divided by determinant of A வந்து நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த adjoint A-க்கும் இந்த determinant A-க்கும் உள்ள ரிலேஷன். ஸோ நம்ம பார்த்தோம்னா நம்ம மேட்ரிக்ஸ் படிச்சிருப்போம். அதாவது இஃப் A into B equal to I-னா A இன்வெர்ஸ் வந்து Bன்னு படிச்சோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா A inverse equal to adjoint of A divided by determinant of A. ஸோ இந்த adjoint மேட்ரிக்ஸோட யூஸ் வந்து இதுதான். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எலிமெண்டரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த adjoint மேட்ரிக்ஸ் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை. இது யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, இப்போ adjoint மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டு இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ் பார்ப்போம். நம்ம அதே 1 2 3 4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோம். A equal to 1 2 3 4. இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு இந்த கோஃபேக்டர்ங்கிறது வந்து ஜஸ்ட் இந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டு டிட்டர்மினன்ட் எடுக்கும். இது வந்து 1/1 மேட்ரிக்ஸ்னால இந்த எலிமெண்ட். ஸோ நம்ம என்ன எழுதுறோம்னா கோஃபேக்டர் ஆஃப் எலிமெண்ட் 1 1 வந்து எலிமெண்ட் 3 2 2. இந்த 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல இது ஒரு ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட அட்ஜாயிண்ட் வந்து A11 வந்து A22, அதே மாதிரி A22 வந்து ஈக்குவல் டு A11. ஸோ A33 வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 21 பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மைனஸ் A12. அதே மாதிரி A12 வந்து மைனஸ் ஆஃப் A21. சார் கீழே எழுதுறது தெரியல, கொஞ்சம் மேலே எடுத்தீங்க. நான் அடுத்த பேஜ் எழுதுறேன், திருப்பி எழுதுறேன். ஸோ ஒரு இந்த 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் என்னன்னா adjoint the cofactor of first element, அதாவது A11 வந்து அதோட fourth element அதாவது A22. இந்த fourth element அதாவது A22 ஓட adjoint வந்து A22 ஓட adjoint வந்து A11. அதே மாதிரி A12 வந்து adjoint இந்த cofactor of A12 வந்து minus of A21. Capital cofactor of A21 equal to minus of A12. ஸோ நம்ம இப்போ இதுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இந்த என்ன கிடைக்கும்னா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் வந்து ஃபோர்த் எலிமெண்ட். ஸோ 4 அப்படியே எழுதுறோம். செகண்ட் கோஃபேக்டர் வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் வந்து மைனஸ் இந்த அதாவது A12 ஈக்குவல் டு மைனஸ் A21.
அதை எழுதுறோம், -3 போடுறோம். அடுத்தது இந்த எலிமெண்ட் அதாவது A21க்கு என்னன்னு பார்த்தோம்னா -A12 அதாவது -2 அப்படி எழுதுறோம் இங்க. அடுத்தது இந்த 4th எலிமெண்ட் பார்ப்போம். 4th எலிமெண்ட்டுக்கு என்ன போட்டிருக்கோம் இங்க A22 = A11. ஸோ இங்க A11ல நமக்கு 1 இருக்கு, அதான் இங்க போடுறோம். ஸோ இது போட்டோம். இப்போ நம்ம இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து இதோட டிரான்ஸ்போஸ்னா நம்ம இந்த ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். அதாவது ரோ எல்லாத்தையும் காலம் ஆக்குறோம், காலம் எல்லாத்தையும் ரோ ஆக்குறோம். அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A = C டிரான்ஸ்போஸ். அது என்னன்னா இந்த ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படியே இருக்கும் 4, இந்த எலிமெண்ட் இந்த காலம் எலிமெண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஆகுறதுனால இந்த -3 வந்து இங்க வந்துடும், -2 இருக்க இடத்துக்கு வந்துடும். அடுத்து இந்த -2 வந்து இந்த -3 இருக்க இடத்துக்கு போயிடும். இந்த 1 வந்து அங்கேயே தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கு. ரோவையும் காலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணா அதே செகண்ட் ரோ செகண்ட் காலத்துக்கு இருக்கும். இப்படி போடுறோம். ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் இங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தோம். என்னன்னா 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வந்து A11 × A22 - A21 × A12. இதை சப்ஸ்டியூட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா A11 வந்து 1, அதை இங்க போட்டுக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A பார்த்தோம்னா = A11 அதாவது 1 × A22. A22ல நமக்கு 4 இருக்கு, மைனஸ் A21ல நமக்கு 3 இருக்கு, 3 × A12ல நமக்கு 2 இருக்கு, 3 × 2. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து = 4 - 6 அதாவது -2. டிட்டர்மினன்ட் ஆஃப் A -2. ஸோ இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் வந்து என்னன்னு பார்த்துருக்கோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிவைடட் பை அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ நமக்கு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸும் இருக்குது, டிட்டர்மினன்ட்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம A இன்வெர்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A இன்வெர்ஸ் = adjoint of A divided by determinant of A. ஸோ இது போட்டோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து -2. ஸோ என்னன்னு போட்டுக்கலாம்னா A இன்வெர்ஸ் = -1/2. இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை போடுறோம். 4 - 2 - 3 1. இதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இதை நம்ம மல்டிப்ளை பண்றோம், அதாவது ஏயும் நம்ம கண்டுபிடிச்ச A இன்வெர்ஸையும் மல்டிப்ளை பண்றோம். A × A இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ அதாவது நம்ம பார்த்துருப்போம், இந்த இதே மாதிரி இருக்கும்போது பியோட இன்வெர்ஸும் = A அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது என்ன ஆகுதுன்னா A × A இன்வெர்ஸ் = A இன்வெர்ஸ் × A = I. ஆனா மற்ற எந்த மேட்ரிக்ஸுக்கும் இது ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த A × B = B × Aன்னா கண்டிப்பா அவசியமா இருக்கு, ஈக்குவலா இருக்க வேண்டாம். இந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் அது சேம். A × A இன்வெர்ஸும் A இன்வெர்ஸ் × Aயும் நமக்கு I கொடுக்கும். நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். A வந்து நமக்கு இங்க 1 2 3 4 இருக்கு. 1 2 3 4. இந்த A இன்வெர்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1/2 ×
4 minus 2 minus 3 1. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நம்பர், அதனால நம்ம இதை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு minus 1/2 into 1 2 3 4 into 4 minus 2 minus 3 1. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் minus 1/2 into first row into first column. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 4 plus 2 into minus 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். செகண்ட் எலிமெண்ட் பார்ப்போம், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம். இப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு 1 into 2 minus 2 கிடைக்கும். 1 into minus 2 plus இந்த 2 into 1 போடும். 2 into 1. அடுத்து நம்ம தேர்ட் எலிமெண்ட் பார்ப்போம். தேர்ட் எலிமெண்ட்னா a 2 1. அதுனா நம்ம செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 3 into 4 plus 4 into minus 3 போட்டுட்டு இந்த ஃபோர்த் எலிமெண்ட் அதாவது a22 வந்து செகண்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம் இப்படி போடும்போது நமக்கு 3 into minus 2 plus 4 into 1 கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா சிம்பிளிஃபை பண்ணா ஈக்குவல் டு minus 1/2 into minus 2 0 0 minus 2. இதை நம்ம minus 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிடும். நம்ம இப்போ வெரிஃபை பண்றோம், அதாவது என்னன்னா இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் a பை டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து a இன்வெர்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணிருக்கோம். இப்போ இல்ல யாருக்கும் டவுட் இருக்கா? அடுத்தது இப்போ டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அங்கே சால்வ் பண்ணோம். இப்போ ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம x plus 2y equal to 10, 2x plus 3y equal to 17 அப்படி வச்சுக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கொண்டு வரோம். பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஒன்று ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இங்கே 1x இங்கே 2y. ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 2. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2x plus 3y. ஸோ இங்கே 2 3 இப்படி கிடைக்கும். இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். நமக்கு வேரியபிள் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு 2x1 மேட்ரிக்ஸ். இது வந்து நமக்கு இங்க எக்ஸ் அண்ட் ஒய்ல நம்ம எடுத்துட்டனால எக்ஸ் ஒய்ன்னு போடுறோம். இதான் வேரியபிள் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் மேட்ரிக்ஸ் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூட்ட ஒரு மேட்ரிக்ஸா எடுப்போம். இப்போ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா மேட்ரிக்ஸா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் into variable matrix
equal to result matrix. அதாவது நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் பத்தி எழுதுறோம் 1 2 2 3. அடுத்து வேரியபிள் மேட்ரிக்ஸ் அதாவது xy. அடுத்தது ரிசல்ட் மேட்ரிக்ஸ் 10 17 இப்படி எடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இது ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆக்கணும்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஏ இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். ஏ இன்வெர்ஸ் இன்டூ ஏ வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிரும். அதனால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்டூ இந்த வேரியபிள் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு வேரியபிள் மேட்ரிக்ஸே தரும். அதனால என்ன பண்றேன்னா ஏ இன்வெர்ஸ் இன்டூ 1 2 2 3 xy equal to A inverse into 10 17. இப்போ இது வந்து மொத்தத்துக்கு நமக்கு I இருக்கும். இதோட வேல்யூ வந்து I. நான் இங்கே எழுதுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸோட வேல்யூ வந்து I ஆயிடும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிடும். நம்ம A இன்டூ ஏ இன்வெர்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம். அதனால இது A இன்டூ ஏ இன்வெர்ஸ் வந்து நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு போட்டுட்டேன். இன்டூ நம்ம இந்த வேரியபிள் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுறோம். வேரியபிள் மேட்ரிக்ஸ் xy ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்டூ 10 17. ஸோ I இன்டூ xy வந்து நமக்கு xyயே தந்துடும். y equal to A inverse into 10 17. ஸோ நம்ம இப்போ A inverse கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் வந்து A equal to 1 2 2 3. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 1 into 3 minus 2 into 2 equal to -1. So determinant of A வந்து -1. இப்போ நம்ம adjoint matrix பார்ப்போம். adjoint matrix ADJ of A வந்து நம்ம இது adjoint பார்த்தோம்னா A11க்கு A22 அது A22 வந்து இங்க 3. ஸோ 3 போட்டுருவோம். adjoint of A12 வந்து -A22. ஸோ இங்கே -2 போட்டுக்கலாம். adjoint of A21 வந்து மைனஸ் ஆஃப் A12. அதாவது இங்கே A12 வந்து -1னால இங்கே -2னால 2னால இது -2ன்னு போடுறேன். இப்போ adjoint of A22 வந்து A11. ஸோ இதை A11 அப்படியே போட்டுறேன். ஸோ நம்ம அது அந்த அட்ஜாயின்மெண்ட் திருப்பி சொல்லுங்க இருக்கா? சரி, adjoint of A நம்ம இங்க பார்த்தோம். சரி, A11 equal to A22, A22 equal to A11, A12 equal to -A21, A21 equal to -A12. அதே நான் இங்க வெயிட் அந்த திருப்பி அந்த பக்கம் போங்க. அது நீங்க காமிச்ச பக்கத்து போங்க. அதான் அந்த ஃபார்முலா இல்லையா? அதான் அந்த ஃபார்முலா சரிதானே? 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இதான் ஃபார்முலா. 2/2 ஃபார்முலா ஓகே. ஓகே சரி. அப்ப 2/2 மேட்ரிக்ஸ் இது ஃபார்முலாக்கு 3/3க்கு வந்து மாறும் அப்படிதானே? சரி, 3/3க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்க 2 ரோ ஆயிருது இல்ல சார் நமக்கு? ஆமா, சரி. அதனால நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே ஓகே. அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். சரி. சோ adjoint of A நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ A இன்வெர்ஸ் வந்து adjoint of A divided by determinant of A பார்த்தோம். ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் வந்து -1னால நம்ம இந்த adjoint மேட்ரிக்ஸ்ல எல்லாத்தையும் -1னால மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த adjoint மேட்ரிக்ஸ்ல ஒரு எலமெண்ட்டையும் -1னால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 3 வந்து -3 ஆயிரும், -2 வந்து 2 ஆயிரும், இங்கே -2 இந்த -2ம் 2 ஆயிரும், இந்த 1 வந்து -1 ஆயிரும்.
ஸோ இதுதான் ஏ இன்வெர்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ இன்வெர்ஸை A inverse equal to -3 2 2 -1ங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ நம்ம x y equal to A inverse பதிலா நம்ம இதை போடுறோம் -3 2 2 -1 into 10 17 இப்படி போட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா கிடைக்கும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ இன்டு இந்த காலம் -3 into 10 plus 2 into 17. A 2 into 10 the second row into column அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 10 plus -1 into 17 இப்படி கிடைக்கும். x, x y இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் டு இது. ஸோ xy ஈக்குவல் டு -30 + 34 வந்து 4, 20 - 17 வந்து 3. ஸோ இதை கம்பேர் பண்ணா நமக்கு x ஈக்குவல் டு 4 y ஈக்குவல் டு 3 கிடைக்குது. இதை நம்ம எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். x ஈக்குவல் டு 4 போடுறோம். ஸோ இந்த y ஈக்குவல் டு 3 போடும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து 4 + 2 into 3 4 + 6 இது 10 ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம். இங்க 2xனா 2 into 4 plus 3 into 3 இது வந்து 8 + 9 = 17. ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ நீங்க நம்ம யோசிக்கலாம், நம்ம இந்த 2/2 இந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை நம்ம எலிமினேஷன் மெத்தடோ சப்ஸ்டியூஷன் மெத்தடோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வச்சோ சால்வ் பண்ணலாம்னு நினைக்கலாம். இது 2/2 பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்னால உங்களுக்கு ஈஸியா இருக்குது. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுக்காங்க இன் 3 வேரியபிள்ஸ், அதாவது x + y + z = 10, 2x + 3y + z = 18, x + y - z = 0. இதே மாதிரி கொடுக்கும்போது நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு டைம் ஆகும் நேச்சுரலாவே. கொஞ்சம் இது ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஒன்னாக்கி அதை ஏதாவது இது 1 எடுத்துக்கிட்டோம்னா இது 2 இது 3 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டையும் சால்வ் பண்ணி நமக்கு xyல நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது நான் இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த 3/6 இந்த ஈக்குவேஷன் இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ஆல மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஸோ x + 2y = 8 கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2x + 2y = நமக்கு 10 கிடைக்கும். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு x = 2 கிடைக்கும், y = 3 கிடைக்கும். இதே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லயோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயோ தேர்ட் ஈக்குவேஷன்லயோ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு z வேல்யூ கிடைக்கும். z = 5 கிடைக்கும். இதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு இந்த நம்பர்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ஒரு 7x + 3y + 2z = 0, 2x + 4y + 9z = 11, 3x + 8y + ஒரு 11z =
18. இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மெத்தட் வச்சு சால்வ் பண்றது கஷ்டம். அதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம். இந்த 2x2 மேட்ரிக்ஸ் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண மாதிரி இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸையும் இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணணும். இதுதான் இதோட ஒன் ஆஃப் த யூஸ். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட்னா கேளுங்க, வேற டவுட்ஸ்னா கேளுங்க அவர்கிட்ட. லெட் ஹிம் கண்டினியூ. எல்லாரும் புரியுதுல்ல அவர் நடத்துறது? ஓகே, ப்ளீஸ் கோ அஹெட். ஸோ நம்ம இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணது பார்ப்போம். இப்போ நம்ம இன்னொரு இது பார்ப்போம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ அடுத்தது நம்ம வெக்டார்ஸ் பத்தி படிச்சோம்னா அப்பவும் நம்ம இந்த டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணுவோம். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ்க்கு ஸோ இந்த மூணும் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அசியூம் பண்றோம்னா நம்ம பாயிண்ட் ஏ வந்து ஒரு x1 y1ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேன்ல நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் y கோஆர்டினேட் இந்த கார்ட்டீசியன் சிஸ்டத்துல நம்ம பொசிஷன் மார்க் பண்றோம். x1 y1 x1, y1. b வந்து x2, y2. c வந்து x3, y3. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூணு இதையும் ஜாயின் பண்ற ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதோட ஏரியா வந்து இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதிடலாம். 1/2 into x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. அடுத்து நம்ம இதுக்கு மொத்தத்துக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் இந்த டிட்டர்மினன்ட் இந்த டிஸ்ப்ளே போயிடுச்சு. இப்போ தெரியுதா? இப்போ ஓகே. ஸோ நம்ம என்னன்னா மாடுலஸ் அப்படி மாடுலஸ்க்கும் இந்த பைப்லைன்ஸ் தான் மேக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். நான் மாட் ஆஃப்னு போடுறேன். இது மாடுலஸை மாட் ஆஃப்னு போடுறேன். மாட் ஆஃப் மாட் வந்து மாடுலஸ் டினோட் பண்ணுறோம். மாடுலஸ் நமக்கு என்னன்னு தெரியும், இந்த சைனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ மட்டும் எடுப்போம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஏரியா ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 1/2 into mod 1/2 into modulus of இந்த டிட்டர்மினன்ட் x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு பிளேன்ல எடுத்துக்கலாம். நமக்கு பிளேன் இருக்குங்க. ஸோ நம்ம சிம்பிளிசிட்டிக்காக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை வெரிஃபை பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இங்க 4,0 இது 0,3. நமக்கு இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியும், ஆரிஜின்.
0,0. இதை எடுத்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசி இது ABC. இதுலேருந்து நம்ம என்ன கிடைக்குதுன்னா ஏ ஆஃப் 0,0, பியோட பொசிஷன் வந்து 4,0, சியோட பொசிஷன் வந்து 0,3 இது பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஃபார்ம்ல மாடுலஸ் ஆஃப் இது இருக்குல்ல போடுறோம். ஸோ ஏரியா ஏபிசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1/2 மாடுலஸ் ஆஃப் இங்க x1 வந்து 0, y1 வந்து 0, அடுத்து நமக்கு 1 கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறோம். அடுத்தது x2 வந்து 4, x1 வந்து y2 வந்து 0, இங்க 1. அடுத்தது x3 வந்து 0, y3 வந்து 3, அடுத்தது 1 போட்டுக்கிறோம். இப்போ என்னன்னா இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். 1/2 இன்டூ மாடுலஸ் ஆஃப் இந்த டிட்டர்மினன்ட்டை நம்ம இந்த ரோ 1ல எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இது 0, அதனால நம்ம இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த மொத்த டேர்மும் 0 ஆயிரும் ஃபர்ஸ்ட் டேர்ம். நீங்க பார்த்தோம்னா சம்மேஷன் ஆஃப் ஒரு ரோ எடுத்துக்கிட்டோம்னா ஏஐஜே சம்மேஷன் ஆஃப் ஜே ஈக்குவல் டு 1 to n ஏஐஜே இன்டூ கோஃபேக்டர் ஏஐஜே பார்த்தோம். இப்போ அந்த சம்மேஷன்னால இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 0 இன்டூ -1 to the power 1 plus 1 இன்டூ சம் வேல்யூ இதை போட்டுக்கலாம். இந்த செகண்ட் வேல்யூ இதை எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் 0 தான். 0 இன்டூ இந்த டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் -1 இன்டூ 1 plus 2 இன்டூ சம் வேல்யூ. நம்ம இந்த ரெண்டு வேல்யூயும் கேல்குலேட் கூட பண்ண வேண்டாம், ஏன்னா இது 0ல மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்ம அதை கேல்குலேட் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. அடுத்து நம்ம மூணாவது எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு வேல்யூ இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு, அதனால கேல்குலேட் பண்ணலாம். 1 இன்டூ -1 to the power -1 to the power the first row third column, so 1 plus 3 into இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணாம இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 2/2 இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து 4 into 3 minus 0 into 0 equal to 1/2 modulus of இது ரெண்டும் 0, ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். -1 to the power 4, -1 to the power 4 வந்து 1, ஸோ modulus of 1 into 1 into 4 into 3 12, 12 minus 0 வந்து 12 தான். ஸோ 1 into 1 into 12, இந்த 1 இது -1 to the power 3 plus 1ங்கிறது இது, இந்த மொத்த வேல்யூ வந்து 12 ஈக்குவல் டு 1/2. இது மூணும் பாசிட்டிவ்னால நமக்கு இந்த மொத்த டேர்மும் பாசிட்டிவ். ஸோ அதனால மாடுலஸுக்கு வந்து நம்ம அப்படியே இன்டூ 12 போட்டுடலாம். 12 into 1 into 1 வந்து 12, இது பாசிட்டிவ்னால நம்ம 12 அப்படியே போட்டுடலாம். ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம இதை கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துப்போம். 1/2 into base into height. ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க 4,0னால இங்க 4 யூனிட்ஸ் இருக்கும். இது வந்து நமக்கு 3 யூனிட்ஸ் இருக்கும் 0,3ங்கிறதுனால ஈக்குவல் டு 1/2 into 3 into 4 ஈக்குவல் டு 6. நமக்கு ரெண்டும் ஒரே ஆன்சர். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணுறோம். இது நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆரிஜின், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த 3 பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு
இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் இந்த டிட்டர்மினன்ட் மெத்தட் வந்து அப்ளிகபிள் தான். நான் வெரிஃபிகேஷனுக்காக இங்க ஆரிஜின்ல வச்சு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இல்ல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. ஓகே, ப்ளீஸ் கோ அஹெட். நல்ல எக்ஸாம்பிள் அது பண்ணீங்கல்ல, அந்த டயக்ராம் போட்டீங்கல்ல அது. ஆமா சார். ஆக்சுவலா அது ரியல் டைம். நம்ம நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதுதான் நம்ம அந்த டயக்ராம் போட்டு தான் ரியல் டைம். ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்த்தோம் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ நம்ம வெக்டர்ஸ் நேற்று லேசாக பார்த்தோம். வெக்டர்ஸ் வந்து ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஏ வெக்டர் எடுத்துக்கலாம். இது ஒரு 2i cap plus 3j cap plus 4k cap எடுத்துக்கிட்டோம்னா பி வெக்டரை ஒரு 7i cap plus 4j cap plus 3k capன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெக்டர் அல்ஜிப்ரால கிராஸ் ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருக்கோம். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட்ல எழுதலாம். ஈக்குவல் டு i cap j cap k cap. இங்க இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படி எழுதுறேன். ஸோ i கீழே இந்த i கூட இருக்க நம்பர், இங்கே i கூட இருக்க நம்பர் 7, 3, இங்க j கூட இருக்கிறது 4, இங்க k கூட இருக்கிறது 4, இங்க 3. இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த a கிராஸ் b வேல்யூ கிடைச்சிடும். இது இன்னொரு இது நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இந்த 7 நிமிஷம் இருக்கு. டவுட்னா கேட்டு கொஞ்சம் வேறாச்சும் திருப்பி அவர் ரீகால் பண்ணுமா? உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் புரியாம இருக்குதா? அவர் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ண சொன்ன அந்த பாயிண்ட் ஆச்சு அப்படின்னா கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுவார்ல. ஆமா சார். மேட்ரிக்ஸ் டவுட்னா கேளுங்க. என்ன நீங்க அது இது வரைக்கும் நடத்துறதுல எல்லாமே பழைய கிளாஸ் டவுட் தானே கேளுங்க. தமிழ்ல கேளுங்க, போடாதீங்க. எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நல்ல ஒரு ஒருத்தான கிளாஸ் ஆக்சுவலி பண்ண நீங்க இந்த டயக்ராம் ஒருத்தான டயக்ராம் எல்லாமே அது என்னன்னாக்கா நம்ம எல்லாமே ரியல் டைம் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. நாங்க இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம்ல, நீங்க போடுறது எல்லாமே இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து கிளாஸ் நமக்கு வந்து சொல்லி தரல எப்படி நமக்குலாம் இது எப்படி ரியல் டயத்துல வந்து ஒரு இப்ப எப்படி யூஸ் பண்றது நம்ம சொல்லி தர வாசி என்னோட பயன்பாடு தெரியாம போயிட்டு. சரியா? இதெல்லாம் தெரியாம போயிட்டு நமக்கு நம்ம வெறும் A+² படிச்சுட்டு காலேஜ் வந்துட்டோம் இல்லையா? மிக முக்கியமான விஷயம் நம்ம இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணும்போது ரியல் டைம்ல. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் கிளாஸே இந்த நம்பைக்காக தான் சார் நடத்திருப்பான். உண்மை அட்வான்ஸ் இருக்கும். பட் இந்த பேஸ் தாராளமா போதும். நல்ல பேசிக் இது. நான் வந்து இப்ப நிறைய நான் வந்து 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் நடத்த போறாங்க இதுல நான் நம்பையில. பட் நீங்க சொன்னது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக யூஸ் பாருங்க. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு புரியும் என்ன பண்றோம்னு புரியும். உங்களுக்கு வெக்டார் ஸ்கேலார் மேட்ரிக்ஸஸ் என்ன அப்படிங்கிற நடத்துறது எல்லாமே குறைஞ்சபட்சம் புரியும் உங்களுக்கு. என்னன்னாக்க இப்ப வர இந்த வந்துருக்குங்க பூராமே வந்து பைத்தான் அட்டம் பண்ணாதவங்க இந்த நம்ம குரூப்ல பாத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் தான் பைத்தான் அட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க நம்பை வரும்போது கட்டாயமா அவங்களுக்கு புரியும் உங்களுக்கு. சரி சரி. உங்களுக்கு வந்து இப்ப நீங்க எப்படி நடத்துறீங்க? அந்த வீடியோ வந்து உங்க அப்பா ஹெல்ப் பண்றாங்களா? அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த எழுதுறது வீடியோ தெரியுது. போனர் பெஞ்ச் மாதிரி வச்சுட்டு அதுல எடுத்துட்டோம் சார். போன் பெஞ்ச் மேல வச்சுட்டு அத வந்து நீங்க ரைட் எழுதுறீங்களா? ஆமா சார். கீழ நோட் வச்சுட்டு செட் பண்ணி வச்சிருது. போன் வந்து பெஞ்ச் மேல வச்சுட்டு ஓகே அதுல வீடியோ வரே. ஓகே சரி சரி. நான் எடுத்துட்டேன். சரி சரி ஓகே. வேற சொல்லுங்க ஆச்சும். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு அவருக்கு. நீங்க முடிச்சிருங்க. கிளாஸ் முடிங்க அப்புறம் பத்தி பேசுவோம். ஓகே சார். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். சரி ஓகே. டவுட்னா சொல்லுங்க உங்கள்ட்ட. சரி டிட்டர்மினன்ட்ஸும் மேட்ரிக்ஸ் பேசிக்ஸ் நடத்தி வச்சிருக்கோம். சரி ஓகே. சார் அப்புறம் கிளாஸ் முடிச்சிக்கலாம் சார். டவுட்ஸ் எதுவும் இல்லை.
சரி டவுட்னா கேளுங்க, கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப நான் ஆக்சுவலா உங்களுடைய 2 வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அதையும் நான் பார்க்குறேன் இன்னைக்கு. சரியா? ஓகே இல்ல சார், ஆக்சுவலி மறுபடியும் இந்த வீடியோ எல்லாம் மறுபடியும் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் ஆக்சுவலி. இன்னும் புரியும். எக்ஸாக்ட்லி. ரெஃபரன்ஸ் பண்றது நிச்சயமா வெரி ம். ட்ரூ, வெரி ட்ரூ. அதனால ரெக்கார்ட் பண்ண நல்லதா போச்சு. இப்ப நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குல்ல, அது முக்கியமான ஆமா விஷயம் சார். இல்ல. அதுதான் பாருங்களா, நம்ம டேட்டா சயின்ஸ் டைம்ல ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாமே எதுக்குன்னு கேட்டாங்க. இப்ப பாருங்க எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம பைத்தானுக்கு, நம்பைக்கு, டேட்டா சயின்ஸுக்கு, இப்ப ஆதி வந்து மேக்ஸ் கிளாஸுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு, இந்த பிளாட்ஃபார்த்தை வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? நம்ம இது பைத்தான் மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜுக்கும் இது வந்து பேஸ் தான். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரைட். பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் முக்கியமான விஷயம். இல்லைனாக்க நம்ம பாருங்க, இப்ப ஆதி வந்து ஒரு டேலண்டான பையன், அவரு பிளஸ் டூ படிச்சாருன்னா திறமையான பையன். அவரோட வந்து இப்ப அவருக்கு பிளாட்ஃபார்ம் இல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, நாலேஜ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. சரியா? நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கிற வாசி யூஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாக்கா ஆதி பத்தி தெரியுமா நமக்கு? யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வரைக்கே இருப்பாரு திருநெல்வேலியில, அவ்வளவுதான். சரிதானே? கண்டிப்பா சார். சரி, ஓகே. முகமது காசிம் இருக்காரா? சரி, ஓகே. நிறைய பேர் ஆனா அங்கெல்லாம் புதுசா இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாமே மேபி பைத்தான் கிளாஸ் தான் எல்லாம் புதுசா வருவாங்க நினைக்கிறேன். ஆதி, டு யூ ஹேவ் எனிதிங் டு சே? சார் ஒன்றும் இல்லை சார், முடிச்சுக்கலாம். சரி சரி, ஓகே, நல்ல விஷயம். ஐ எம் சோ ஹாப்பி ஆதி, நீங்க எல்லாம் பண்றீங்க. நம்ம மறுபடியும் நான் டாபிக் தேவைப்பட்டாக்க கட்டாயமா சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஓகே சார். ஓகே, நான் உங்களுக்கு வேறாச்சும் நிறைய எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து வரும். எனக்கு மேக்ஸ் டியூஷனுக்குலாம் வரும். நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறீங்களா? சார் இப்போ வீட்டில் கேட்டுட்டு சொல்றேன் சார். சரி, அப்பாட கேட்டு சொல்லுங்க. முதல்ல படிப்பு தான் முக்கியம், பாக்கலாம் அப்புறம் தான். பட் ஸ்டில் ஓகே தானே? நிறைய பேர் எனக்கு வேர்ல்டு ஃபுல்லா கேட்டிருப்பாங்க. நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி விடுவேன். சரியா? ஓகே சார். மேக்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். இப்போ எனக்கு தெரியுது, இப்போ இவர் ரியலி கேலிபர் ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க. சரி, என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலா, பிரைவேட் ஸ்கூலா? சார் பிரைவேட் ஸ்கூல் தான் சார். சரி, ஸ்கூல் பேர் என்ன? சிபிஎஸ்சி ஸ்கூல், புஷ்பலதா வித்யாமந்த். சரி, சிபிஎஸ்சியா? சரி, ஓகே. ஆல் ரைட். சரி, உங்க பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்லிட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க டீச்சர்ஸுக்கும். நான் நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கா உங்களுக்கு? ஆமா சார், சண்டே மட்டும்தான். ஓ சரி, ஐ மீன் இல்ல, நம்ம கிளாஸ் நாளைக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம டீம்ல. சார் வேண்டாம் சார், முடிச்சாச்சு. ரைட், ஓகே, போதுமான அளவுக்கு நடத்தியாச்சு சார். நடத்தியாச்சு. வெரி குட், வெரி குட். சப்போஸ் அவங்க திருப்பி உங்க வீடியோ பார்க்கட்டும், வேற ஏதாச்சும் டவுட்னாக்க அவங்க வந்து நான் குரூப்ல போடுவாங்க. அப்ப மறுபடியும் போட்டா நான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? டீம் நீங்க டவுட்னாக்க நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் டைம்ல வந்து போடுங்க. போட்டுட்டு அவர் திருப்பி ரெஃபர் பண்ணுவாரு. வீடியோவெல்லாம் பார்த்த பிறகு போடுங்க. ஜஸ்ட் லைக் டவுட் கேட்காதீங்க. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஸ்கூல் ஒர்க்லாம் நிறைய இருக்கும், அவருக்கு ஆன்லைன்ல படிச்சுட்டு இருப்பாரு. ஓகே தான், ஓகே தான், ஓகே தான். ஓகே, தேங்க். வேற ஏதாச்சும் क्वेश्चंस இருக்குதா? நம்ம செஷன் வந்து முடிச்சிடலாமா? அவ்வளவுதானே? ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. ஓகே, தேங்க் யூ so much. நான் இப்ப வைகுந்தம் தானா நான் உங்கள்ட்ட அப்புறம் பேசுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுறேன் உங்கள்ட்ட. ஓகேவா? பை. ரைட். அப்புறமா பிரைவேட் மெசேஜ் அனுப்புங்க தானே எனக்கு, அப்புறம் அனுப்புங்க. வைகுந்தம் தனியா அனுப்புங்க எனக்கு. ஓகே then, bye. Thank you so much Adi, one more time. Great job. Okay sir, thank you sir. Sure. Thank you. Bye. Thanks Adi. Okay, all right.